சீமான் அவர்கள் காவிரி பற்றி ஒரு கூட்டத்தில் இன்று பேசினார். அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு கம்பன் எழுதி வைத்த நூலை படித்திருக்க வேண்டும், நமது பாட்டன் பாரதிதாசன் அவன் எழுதிய கவிதையை படித்திருக்க வேண்டும், சேகுவாரை தெரிந்திருக்க வேண்டும், இப்படிப்பட்ட தலைவர்களெல்லாம் விட்டுவிட்டு சினிமாவில் கதாநாயகன் நடித்தவர்களை தலைவன் என்று சொல்லிக்கொண்டு தெரிகிறது ஒரு கூட்டம். தலைவனின் யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அதற்காகத்தான் தற்குறிகள் என்று நாங்கள் கூற வேண்டி இருக்கின்றது. இவர்கள் திருந்துவதில்லை. நீங்கள் ஓட்டு போடக்கூடிய மக்களை எல்லாம் தற்குறிகள், தருதலைகள் இப்படி திட்டுறது 15 வருஷ காலமாக திட்டுறது. இதில் வேற நடுவில் அறிவார்ந்த தமிழ் சமூகமே, என் தமிழ் உயிர் மக்களே அப்படின்னு வேற ஒரு வசனத்தை சொல்லிக்கிட வேண்டியது. பிறகு தமிழ் உணர்வை இழந்து விட்டேடா அப்படின்லாம் பேசுகிறது. அப்போ யார் ஓட்டு போடுவான் உங்களுக்கு? நானும் தேர்தல் வரட்டும்னு காத்துக்கிட்டு தானே இருக்கேன், வெறிகொண்டு இருக்கேன் அப்படின்னு. நீங்கள் வெறிகொண்டு இருக்கலாம், புலிப்பாய்ச்சல் பாயலாம், பதுங்கி பாயலாம், துள்ளி குதிக்கலாம், ஆட்டம் போடலாம். ஆனால் உங்களுக்கு ஓட்டு போடணுமே, அதுக்கு தகுதியான ஆளாக நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஓட்டு போடுற மக்களை எல்லாம் திட்டுனா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? நீங்கள் சினிமாவில் தலைவனை தேடுறீங்களேன்னு சொல்கிறீங்களே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் யார்? புரட்சித் தலைவியாக இருந்த அந்த அம்மா யார்? நீங்கள் யார்? நீங்கள் அப்படி வானத்தை பொழந்துக்கிட்டு வைகுண்டத்துலேருந்து குதிக்கவா செஞ்சீங்க? சினிமாவில் வசனம் எழுதி, டைரக்ஷன் எழுதி, அதை ஒவ்வொரு நடிகரையாக நடிக்க வச்சு பல கதாபாத்திரத்தில் நடித்து வந்தவர் தானே நீங்கள். தளபதி விஜயாவது கதாநாயகனாக மட்டும் நடித்தார். நீங்கள் பல கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டுலாம் இன்றைக்கி பெரிய அறிவு சார்ந்த ஒரு பெருமகனாக வலம் வந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் அறிவை மக்கள் நல்லா புரிந்து கொண்டு இருக்கிறார்கள்.